ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத் நாட்டில் மினிஸ்ட்ரி சார்பில் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில பகுதிகள் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒரு சில பகுதிகள் கிரிட்டிக்கல் சைட்ஸ் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இடங்களுக்கு பொதுமக்கள் செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த இடங்கள் பாதுகாப்பு தொடர்பான பகுதிகள். அவை இராணுவ தளங்கள், எண்ணெய் நிறுவனம் அருகில் உள்ள பகுதிகள், பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையங்கள், முக்கிய அரசு கட்டிடங்கள், இப்படி பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். அதனால தான் பொதுமக்கள் அங்கே போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. அப்புறம் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடங்களுக்கு அருகில் வீடியோ எடுக்கக்கூடாது, புகைப்படம் எடுக்கக்கூடாது, ட்ரோன் பயன்படுத்தக்கூடாது, சோசியல் மீடியாவில் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களை கைது பண்ண வேண்டிய நிலைமை வரும், அபராதம் போடுவாங்க, உங்களை நாடு கடத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சேஃப் லொக்கேஷன் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் உங்களுக்கு சொன்னால் இந்த இடம் பாதுகாப்பானது, நீங்கள் இங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த சேஃபான லொக்கேஷனை வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டு பண்ணக்கூடாது, ஃபேஸ்புக்கில் போடக்கூடாது, யூடியூப்பில் வீடியோ போடக்கூடாது. ஏன் கவர்மெண்ட் இப்படி தடை விதிச்சிருக்காங்கன்னா, உங்களுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக தான். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் 112 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. போலீஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் இந்த மூணுக்குமே இந்த 112 மூலம் கிடைக்கும். சைரன் ஒலித்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கணும், பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள், தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. நெக்ஸ்ட் குவைத் ஏர்போர்ட் அப்டேட் பற்றி பார்க்கலாம். எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின் என்னன்னா, ஏர்போர்ட் எப்போ திறப்பாங்க அப்படின்னு தான். குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் குறித்து பல தகவல் வெளியாகியிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி ஏர்போர்ட் திறக்கலாம், ஃப்ளைட்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. ஆனால் தற்போது நிலைமை என்னன்னா, பாதுகாப்பு சூழ்நிலை மீண்டும் பதற்றமாகி இருக்கு. சைரன் ஒலி தொடர்ந்து வருகிறது. 1 மணி நேரம் அப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அலர்ட் வந்துகிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஏர்போர்ட் திறப்பது ரொம்பவே சிரமம். ஃப்ளைட்ஸ் எப்போது தொடங்கும் அப்படின்னா, இப்போதைக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. ஃப்ளைட் ஷெட்யூல் வெளியிடப்படல, ஏர்லைன் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வெளியிடல. பாதுகாப்பு நிலைமை சரியான பிறகுதான், அப்புறம் அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகுதான் ஏர்போர்ட் திறக்கும். வெளிநாட்டவர்களோட நிலைமை என்னென்னா, குவைத்தில் இருக்கும் இந்தியர்கள், தமிழர்கள், பாகிஸ்தான், பங்களாதேஷ் நண்பர்கள் எல்லோருக்குமே ஒரு கவலை இருக்கும். விசா எக்ஸ்பைரி ஆகுது, லீவுக்கு போக முடியலை, டிக்கெட் கேன்சல் ஆகிருக்கு, இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும். ஆனால் பேனிக் ஆகாதீங்க. அஃபிஷியல் அப்டேட் வந்தவுடன் எம்பசி அறிவிப்பு வரும், ஏர்லைன்ஸ் அறிவிப்பு வரும், கவர்மெண்ட் சர்க்குலர் வரும். சட்டங்களை மீறினீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, கைது பண்ணலாம், விசாரணை பண்ணலாம், அபராதம் போடுவாங்க, நாடு கடத்துவாங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் விசா பேன் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது சாதாரண விஷயம் கிடையாது. குவைத்தில் இருக்கிறவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரூமர்ஸை யாரும் நம்பாதீங்க, ஃபேக் நியூஸை ஷேர் பண்ணாதீங்க, சைரன் வந்தால் சேஃபாக இருங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்க்கு போகாதீங்க, வீடியோ எடுக்காதீங்க, ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.